அப்போ அவர் அதிருப்தி அலை திமுக ஆட்சியின் மேலே இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு எளிமையான தலைவர், மக்கள் நலன் சார்ந்து அவர் வந்து ஒரு ஆட்சி அமைப்பார் அப்படின்றாரு அக்னீஸ்வர். அது அவருடைய விருப்பம் அல்லது அவர் சார்ந்த உரிமை. நம்ம அதுக்குள்ளே என்ன வேணாலும் ஆசைப்படலாம். எடப்பாடி அவர்கள் பிரதமராக கூட மாறுவார் அப்படின்னு கூட அவங்க விரும்பலாம், ஆசைப்படலாம். நான் சொல்லணேன். இல்லை அப்படி கூட விரும்பலாம். அது ஒன்றும் தவறில்லைன்னு சொல்கிறேன் நான். அவர் சார்ந்த விருப்பமும் அவர்கள் சார்ந்த உரிமையும் தான் சொல்கிறேன். ஆனால் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். முதல்ல வந்து மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 தேர்தலுக்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நாங்கள் 2024லையும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், 2026லையும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு அவங்க வந்து தொடர்ச்சியாக சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையை அவரே காப்பாற்றிக்க முடியல. வார்த்தையை வந்து அவர் வந்து காப்பாற்ற முடியாத ஒரு தலைவர். நீட்டி விளக்க ரகசியம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதையும் சேர்த்து சொல்கிறேன், இருங்க, ஒன்றுனா சொல்லுவோம். அப்போ முதல்ல வந்து தொண்டர்களை வந்து அவர் ஏமாத்துறாரு. கட்சி தொண்டர்களில் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களையே வந்து அவர் வந்து எப்படி ஏமாத்துறாரு, நான் பாஜகவோடு சேரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் நம்பி தொண்டர்களும் வந்து அவர்களோட வந்து பயணப்படுறாங்க. இப்போ உடனே வந்து டெல்லிக்கு போகும்பொழுதே வந்து அவர் என்ன சொல்கிறாங்க, ஊடகவியலாளர்கிட்ட என்ன பேசுகிறாங்க, நான் இப்போ தான் வந்திருக்கிறேன், கட்சி அலுவலகத்தை பார்க்க தான் வந்திருக்கிறேன், அதை திறக்க தான் வந்திருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் மறுநாள் வந்து அமித்ஷா அவர்களை பார்த்து வந்து தேர்தலுக்கான ஒப்பந்தத்தை வந்து போடுறாங்க, இங்கே வந்து போடுறாங்க. நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல நீங்கள் வந்து எஸ்டிபிஐ மாநாட்டில் பேசும்போது வெளிப்படையாக சொன்னீங்க, நான் வந்து பாஜகவோடு ஒருபோதும் சேரமாட்டேன். அவர்களும் எல்லாருமே சொன்னாங்க, சிறுபான்மையினர் நலன் கருதி சொல்கிறாரு. என்ன நெருக்கடி, அவர் வந்து அந்த சென்னையில் வந்து அவர் கூட்டுறாங்க, அமித்ஷா இருக்கிறாங்க, கூட்டணி பேசப்பட்டது, கூட்டணியில் உட்காந்துனா அறிவிப்பை எல்லாம் யார் அறிவிக்கிறாங்க, அமித்ஷா அவர்கள் அறிவிக்கிறாங்க. இவர் வந்து ஒரு வலிமையான மாநில கட்சியினுடைய தலைவர், பாஜக இல்லை. பாஜக இங்கே ஒன்றுமே இல்லை. கடந்த 2021 அதிமுகவினுடைய முதுகில் ஏறி தான் வந்து அவங்க சவாரி செஞ்சு தான் 4 இடங்கள் அவங்களுக்கு கைப்பற்றினாங்க. அவங்களுக்கு ஒரு சீட்டும் இல்லை, வாக்கு சதவீதம் ஒன்றுமே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் ஒரு ஆளுமை, இவர் சொல்கிறார் ரொம்ப வந்து எளிமையான ஒரு தலைவர், ரொம்ப வலிமையான தலைவர் அப்படின்னு சொல்கிற ஒரு தலைவர் எப்படி வந்து நீங்கள் வந்து அமித்ஷா வந்து அறிவிக்கிறார், ஒரு அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்போ இது தொண்டர்கள் மத்தியில், அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி சொன்னார்லண்ணே. இருங்க நான் சொல்கிறேன், அதிருப்தி இல்லை, இருங்க அதிருப்தி இல்லை. அவர் பேசும்பொழுது நயினார் நாகேந்திரன் இப்போ பேசினார், இலையின் மீது தாமரை மலரும்னாரு. இது வந்து இது ஒரு சாதாரண இதே இல்லை, இலையின் மீது தாமரை மலரும் அப்படின்னா தாமரை மலர்றதுக்கு என்ன அது என்ன இருக்குது. அவர் சொல்கிற வார்த்தை, இவர் சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு. அது மறுநாளே வந்து நயினார் நாகேந்திரன் சொன்னது வந்து இலையின் மீது தாமரை மலரும்னா அண்ணனுக்கு வந்து புரியும், அவர் வந்து வழக்கறிஞர், அவருக்கு எல்லாமே புரியும், எப்படி வந்து அவர்கள் வந்து ஆட்சி அவங்க தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறார். இவர் பேசுனதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்கிறார். அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாஜகவினுடைய தலைவர்கள் அல்லது கூட்டணி தலைவர்கள் ஒரு பொருட்டாக மதிக்காமல் அவரை பயன்படுத்தி எப்படி வந்து மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனாவை வந்து இன்றைக்கி அழிச்சிருக்கிறாங்களோ அதே போல் அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கு அழிப்பதற்கு அவர்கள் வந்து இப்போ வந்து தயாராகிட்டாங்க. இதிலிருந்தே அவர்கள் விடுபடுவதற்கு போராடணும். நீங்கள் வந்து ஆட்சியை பிடிக்க ரெண்டாவது விடுங்க, கட்சியை காப்பாற்றணும், கட்சிக்குள்ள தொண்டர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தேர்தலை நீங்கள் வந்து 2026 தேர்தலை பற்றி நீங்கள் பேச முடியும். நீ இப்படிப்பட்ட ஒரு சூழல் நிறைய கட்சிகள் இணையுது இல்லையா? இப்போ வந்து இவங்களுக்கு ஒரு 21, பாஜகவுக்கு ஒரு 11, பாமக, தேமுதிக, அப்புறம் இன்னும் நிறைய கட்சிகள்லாம் சேரும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது ஒரு 31-32க்கு மேலே பெர்சன்டேஜஸ் வந்து இருக்குது. அப்போது ஒரு இப்போவே ஒரு வலுவான போட்டியே அந்த கூட்டணி கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அதாவது இந்த 26 தேர்தல் அப்படிங்கிறது ஒரு வலிமையான ஒரு சேலஞ்சை உருவாக்கக்கூடிய போட்டியை வந்து பாஜக முயற்சி செய்கிறது. இன்றைக்கி வந்து அதிமுக பாஜக ஒரு கூட்டணி, தனியாக வந்து வாக்குகளை பிரிப்பதற்கு 2 கட்சியை உருவாக்கியிருக்கிறாங்க பாஜக. ஒரு கட்சி நாத்தாக்கா, ஒரு கட்சி வந்து தாவேக்கா. விஜய் தலைமையிலான கட்சியும் நாம் தமிழர் சீமான் கட்சியும் வாக்குகளை பிரிப்பதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது வந்து எல்லா மாநிலங்களையும் பண்ணுறது தான் இதுதான் இங்கே நடக்குது. இவர்கள் யாரு கூடயும் சேர போகிறதில்ல. இப்போ சொல்கிறேன், இந்த அவையில் சொல்கிறேன், விஜய் அவர்களும் யாரு கூட சேர போகிறதில்ல, சீமானும் யாரு கூட சேர போகிறதில்ல. அவரே அதை சொல்லிட்டார். விஜய் அவர்களோடு வந்து முதல்ல பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தை வந்து அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை அதிமுகவை சேர்ந்தவர்களோ வெளிப்படையாக சொல்லலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தளவு வந்து நீங்கள் சொல்கிற தேமுதிகவோ பாமகவோ மற்ற கட்சிகளோ போய் சேரலாம். இந்த கட்சிகள்லாம் ஏற்கனவே அந்த கூட்டணி தான் இருந்தாங்க, புதுசாக சேரலையே.
2021 யார் யார் இருந்தாங்க? நீங்கள் வந்து தேமுதிக அங்கே தானே இருந்தது, பாமக அங்கே தானே இருந்தது. இன்னும் நீங்கள் என்னென்ன கட்சி நீங்கள் சேர்க்க போகிறீங்களோ அந்த கட்சிகள் எல்லாம் புதிய கட்சிகள் இல்லை, ஏற்கனவே அந்த அணியில் போட்டியிட்ட கட்சிகள் தான். போட்டியிட்ட கட்சிகள் எதற்காக வெளியில் வந்தாங்க, எதற்காக வந்து நீங்கள் வந்து திரும்ப வந்து சேரணும்னு சொல்கிறாங்க. அதனால் அது பிரச்சனையே இல்லை. இப்போ அது அரசியல் சூழல் மாறி இருக்குது, ஒரு அதிருப்தி இருக்குது ஆளும் திமுக கூட்டணி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு இந்திய அளவில் ஒரு நம்பிக்கையை மக்களிடையே உருவாக்கக்கூடிய ஒரு நாயகனாக, ஒரு தலைவராக, கூட்டணி கட்சி தலைவராக இருப்பது வந்து மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஏன் அப்படின்னா இந்திய அளவிலேயே வந்து இப்போ வந்து ஆளுநர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து 10 மசோதாக்களுக்கு கையெழுத்து போடல. 10 மசோதாக்கள் கையெழுத்து போடலைன்னா குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடாமல், நீங்கள் ஆளுநர் கையெழுத்து போடாமல் அது சட்டமாக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா மரியாதைக்குரிய முதல்வர் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி, அவர் கொடுத்த உத்தி தான், அவர் வகுத்தெடுத்த உத்தி தான். இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து 10 மசோதாக்களில் ரொம்ப முக்கியமானது துணைவேந்தர் நியமனம். இப்போ துணைவேந்தர்களில் வந்து நீங்கள் வந்து நியமனம் இல்லை அப்படின்னா என்னவா மாறும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் 129 பேராசிரியர்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகி அவங்களுக்கு வந்து ஓய்வூதிய பணம் கிடைக்கல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நிதி பற்றாக்குறை. நிதி பற்றாக்குறைக்கு காரணம் என்ன அப்படின்னா துணைவேந்தர் நியமிக்கலை அப்படின்னா என்ன, நாங்கள் நிதி ஒதுக்கலை. அப்போ நிதி ஒதுக்காததுக்கு காரணம் ஆளுநர். இப்போ இதெல்லாம் உடைச்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இந்திய அளவிலே வந்து ஒரு சேலஞ்சராக வந்து இன்றைக்கி வந்து மாறி இருக்கிறாருன்னா தமிழ்நாடு இன்றைக்கி பாதுகாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஆளுநர் வந்து என்ன தான் நீங்கள் பேசினாலும், என்ன தான் முயற்சி பண்ணாலும், ஊட்டியில் போய் இந்த சுட்டரிக்கு வெயிலில் போய் ஊட்டியில் போய் ஒரு 2 நாள் அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஊட்டி மாநாடுங்கிற பேரில் வந்து துணைவேந்தர்களை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க, கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் கூட அன்றைக்கி ஃபெயிலியர் ஆகிருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து தமிழ்நாட்டு முதல்வர் கொடுத்த உத்தி தான். அதனால் கட்டாயம் 2026 அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக வந்து திமுக கூட்டணி ஜெயிக்கக்கூடிய இடம் தான். அதனால் வந்து அதிமுக என்ன குட்டிகரணம் போட்டாலும், என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் அவர்கள் வந்து 2021 என்ன சந்திச்சாங்களோ அதுதான் சந்திப்பாங்க. வியூகம் பலிக்காது அப்படின்றீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.